மதுரை மூதூர் என்றும் கூடல் நகர் என்றும் கடம்பவனம் என்றும் நான்மாடக் கூடல் என்றும் ஆலவாய் என்றும் அழைக்கப்பெறும் இன்றைய கோயில் நகரம் மதுரை. ஒரு காலத்தில் கீர்த்தி பூசண பாண்டியன் மதுரையை ஆண்டபோது பெரும் பிரளயம் ஏற்பட்டு நிலப்பகுதி நீரிலே மூழ்கியது. அவனுக்கு பின் ஆள வந்த வங்கிய சேகர பாண்டியன் மதுரை சொக்கநாத பெருமானை வணங்கி தனது ஆட்சி எல்லை குறித்தரள வேண்டும் என்று துதித்து பெருமான் ஒரு சித்தர வடிவம் கொண்டு தோன்றி நம் கையில் கங்கணமாக சுற்றி இருந்த பாம்பை எடுத்து தரையில் வீச அப்பாம்பு மண்டலமிட்ட பகுதி பாண்டி மண்டலம் என்றானது. அப்பாம்பு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அதன் பெயராலேயே மதுரை ஆலவாய் என பெயர் பெற்றது. அல்லாமலும் ஆனைமலை, பசுமலை, நாகமலை என்னும் 3 மலைகளும் சூழ இருப்பதால் கூடல் நகர் என்றும், சிவபெருமான் விரிசடையில் இருக்க 4 மேகங்கள் மாடமாக 4 பக்கமும் நின்று மதுரையை பெரு மழை அழிவிலிருந்து காத்ததால் நான்மாட கூடல் என்றும் போற்றப்படும் சிறப்புடையதான மதுரை மாநகர் ஆதியிலே கடம்ப மரங்கள் மிகுந்த இடமாக இருந்ததால் மதுரைக்கு கடம்பவனம் என்ற பெயரும் உண்டு. மதுரை கோவிலின் தல விருட்சம் கடம்ப மரம். தீர்த்தம் பொற்றாமரை குளம். இறைவர் சொக்கர் சோமசுந்தர கடவுள். இறைவி அங்கையர்கண்ணி மீனாட்சி. இந்த பெருமைமிகு மதுரை மாநகர் தற்பொழுது வளர்ச்சியடைந்து வருகிறது. அதன் வரலாற்று பெருமைகளுடன், அதாவது மீனாட்சி அம்மன் கோயில், திருமலை நாயக்கர் அரண்மனை போன்ற பெருமைகளுடன் நவீன திட்டங்களான மெட்ரோ ரயில், எய்ம்ஸ் மருத்துவமனை, புதிய தொழிற்சாலைகள், பாதாள சாக்கடை சீரமைப்பு, புதிய பாலங்கள், அதாவது வேலுநாச்சியார் பாலம் மற்றும் மாஸ்டர் பிளான் 2044 போன்ற முதலீடுகள் மூலம் முன்னேறுகின்றது. முதலீட்டாளர்கள் மாநாடும் தற்போது நடந்து வருவதால் மதுரையில் பல்வேறு பகுதிகளில் முற்றும் முடிக்கப்பெறாத பணிகள் கூட அடுத்து எதிர்வரும் தேர்தலை ஒட்டி வேகமாக திறக்கப்பட இருக்கிறது. ஆம், அதற்கான வேலைகள் நகர் முழுவதும் மிக வேகமாக நடந்து வருகிறது. அந்த பரபரப்பான நேரத்தில்தான் இந்த பதிவு நடத்தப்பட்டது. சாலையோரத்தில் விற்பனையை, ஆம், மதுரை பூக்கடை பஜாரில் பார்த்தோம். அடுத்து அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், அதாவது அதை ஒட்டி அமைந்துள்ள அந்த பார்க், அதாவது பெரிய அளவுக்கு நடைபயிற்சி செய்யக்கூடிய அந்த பார்க்கில்
பார்க்கும் அபிவிருத்தி செய்யப்பட்டு அதில் இன்னும் அதுவும் திறப்பு விழாவிற்கு தயாராகிவிட்டது. அதில் பல வேலைகள் முற்றுப்பெறாத நிலையிலும் திறப்பு விழாவுக்காக வேகமாக நடத்தப்படுகின்றது. அந்த பாலம் முடியக்கூடிய இடத்தில், அந்த பார்க் முடியக்கூடிய இடத்தில் பெரிய பாலம் வருகிறது. ஆம், அது வேலுநாச்சியார் பாலம். அதுவும் முடிந்து பயன்பாட்டுக்கு வந்த பின்பு இன்னும் போக்குவரத்துக்கு மிகவும் வசதியாக இருக்கும். அதாவது சிவகங்கை ரிங் ரோடில் ஒரு பகுதியில் நகரை இணைக்கக்கூடிய அந்த மேம்பாலம் முடிவுற்று அதிலும் போக்குவரத்து துவங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி அடுத்தடுத்து உள்ள பகுதிகளை நீங்களே இந்த வளர்ச்சியை பாருங்கள். இது அந்த பார்க்கு நாளைக்கு திறக்கப்பட வேண்டிய இடம்தான். கண்மாயை ஒட்டி இந்த பார்க் இல்லாவிட்டால் இன்னும் நகரம் அந்த கண்மாய்க்குள்ளேயே வளர்ச்சி அடைந்து வந்துவிடும், விரிவடைந்து வந்துவிடும். ஒரு பகுதியில் லேக் ஏரியா என்று கண்மாயின் பாதி பகுதிக்கு மேல் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இங்கும் அப்போலோ மருத்துவமனை பகுதியிலேயே பெரும்பகுதி கண்மாயில்தான் கட்டப்பட்டுள்ளது. அதுவே மீனாட்சி மருத்துவமனை வரை நீண்டு செய்கிறது. பயன்பாட்டுக்கு வரக்கூடிய நிறைய கட்டடங்கள் நகருடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். எல்லா கட்டடங்களும் இதெல்லாம் புதிதாக துவக்கப்பட்ட கட்டடங்கள் தான். ஒன்றாக பார்ப்போம்.